ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விளையாட்டாக தொடங்குனது தான். அப்போ அந்தரன் சொன்னார் கேமரா என்கிட்ட இருக்குன்னாரு. அப்போ லைட்டு எப்படி லைட்டிங் பண்ணுறதுன்னு தெரியாமலாம் ஒரு 10 நாள் தடுமாறும். நீ போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு தினத்தந்தி பேசுகிற மாதிரி. தப்பி தவறி கூட வலைபேசி டீமுக்கு தெரியாமல் பார்த்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? நிறைய நடக்குது. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து வலைபேசி நண்பர்கள் இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு செட்டுக்குள்ளே வரும்போது கேள்வி கேட்பாங்க. லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வலைபேச்சு அவர்கள் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். இன்னும் சில பேர் எங்களை மாதிரியே ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு எங்களையே நக்கல் அடிச்செல்லாம் வீடியோ போட்டாங்க. அஜித், ரஜினி, கமல் எல்லா முன்னணி நடிகர்களுமே வலைபேச்சு பார்க்குறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அது 2 தடவை பார்க்குற அளவுக்கு வலைபேச்சு வந்து ரொம்ப ரசிக்கிற. சப்போர்ட் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு வந்து பெய்டு வருது, பணம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. விஜய் குறித்து நெகட்டிவாக என்னை விட அதிகமா யாராவது பேசியிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க, நான் அந்த இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுறேன். விஜய் ரசிகரை வந்து என்னை திமுக சொம்பு அப்படின்ட்டு என்னை கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்றாங்க. மாநாட்டுக்கு லீவு கொடுக்கல அப்படின்னா வேலையை விட்டுட்டு மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து இந்த கூட்டத்துக்காக அவன் வேலையை விட்டுட்டு கூட வாங்குற அளவுக்கு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெள்ளாந்தியா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்ஏசிக்கு வந்து விஜயையும் அவர் சரியா புரிஞ்சுக்கல, விஜயின் அருகில் இருப்பவர்களையும் அவர் சரியா புரிஞ்சுக்கல. காரணம் விஜய்க்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கு ஒரு சம்பவம் காரணம். அது எனக்கு தெரியும், இங்கே நான் பேச விரும்பலை. அந்த தளபதி அப்படிங்கிற பட்டம் தான் துப்பாக்கிங்கிற அளவுக்கு பயங்கரமா ஸ்கிரீன் பிளே எழுத ஆரம்பிச்சு விஜய் வந்து தன்னுடைய இடத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸோட வந்து அந்த க்ரௌடோட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுங்கிறது அது விஜய் ஃபார்முலா. ரசிகர்களோட பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் செல்ஃபி எடுத்தது. இப்போ மலேசியா போனப்பே அதே மாதிரி செல்ஃபி. இவ்வளோ வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படணுமா? அதை ரஜினி ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும், அதை விட அவருடைய குடும்பத்தினர் புரிஞ்சுக்கணும். குளோப் 360 பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சார். 8 இயர்ஸ் ஆஃப் வலைபேச்சு. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதாவது இந்த ஒரு வலைபேச்சு அப்படிங்கிற ஒரு ஜேர்னி உங்களுக்கு ஒரு 8 இயர்ஸாக போகுது. தினமும் ஒரு வீடியோ, அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து குட் கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி இந்த நேரில் வர எதிர்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் தாண்டி டெய்லி இந்த வீடியோ போட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணுங்கிற ஒரு தாட் அண்ட் ப்ராசஸ் எப்படி சார் இருந்தது? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விளையாட்டாக தொடங்கினது தான். நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொன்னது தான். ஒரு டீ கடையில் நின்று நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படி ஒன்று ஆரம்பித்தா என்ன அப்படிங்கும்போது ஓகே ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன வேணும், கேமராவும் லைட்டும் வேணும். அப்போ அந்தரன் சொன்னார் கேமரா என்கிட்ட இருக்குன்னாரு. அப்போ லைட்டு அப்போ பாரிஸில் தான் போய் வாங்கணும் அப்படின்ட்டு அங்கேயே 2 வீலரை போட்டுட்டு அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி நேராக பாரிஸ் போய் சம்மந்தமே இல்லாத ஒரு லைட்டை, எதுக்காக அந்த லைட்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு, அதெல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். அப்புறமா அந்த லைட்டை இதை வச்சு எப்படி லைட்டிங் பண்ணுறதுன்னு தெரியாமலாம் ஒரு 10 நாள் தடுமாறணும். எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி விளையாட்டாக ஆரம்பித்தது தான். அதே மாதிரி நேரம் கிடைக்கும் போது ஒரு வீடியோவை போடலாம், ஒரு ஜாலியான ஒரு அரட்டையாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மெல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருந்தது. அப்புறம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு வீடியோ அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக நின்று அப்படியே போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு தினத்தந்தி பேப்பர் மாதிரி. வலைபேச்சு இல்லை அப்படின்னா நேற்றே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் அந்த வீடியோ போடுவதற்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணியே என்ன இன்னும் வரலை அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு செய்தி நிறுவனமாக வலைபேச்சு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு பத்திரிகையாளனாக எழுதி கொண்டிருந்த காலத்துலேயும் நான் இப்படி தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இணைய இதழ் தொடங்கி அதுலேயும் இப்படி தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், அன்றைக்கி எழுதுனேன், இன்றைக்கி நான் பேசுகிறேன். எதிர்ப்புங்கிறது நேரடியாக யாருமே நம்மக்கிட்ட இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணதே இல்லை. ஆர்டிஸ்ட்டுகளும் சரி, ப்ரொடியூசர், டைரக்டரும் சரி, நமக்கு முதுகுக்கு பின்னால் நம்மளை எப்போ என்ன வேணாலும் ஆபாசமாக அசிங்கமாக திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட நேரில் பார்க்கும்போது சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார் அப்படிம்பாங்க. அவ்வளவுதானே தவிர அதற்கு மேலே யாரும் எதிர்ப்பு எங்கிட்ட காட்டினதில்லை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்றைக்குமே ஒரு பொய்யை வந்து சொல்கிறதே கிடையாது. ஒரு உண்மையை சொல்கிறோம், அந்த உண்மையை சொல்லும் போதே நான் யோசிப்பேன் இதனால் என்ன விளைவு வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளணுங்கிற அந்த மனநிலையில் தான் நம்ம செய்தியே போடுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்து கேட்பாங்க, நான் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா இது உண்மையா பொய்யா அதை மட்டும் சொல்லுங்கள். பொய் அப்படின்னா நம்ம வருத்தம் தெரிவிக்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம், அந்த ஃபாலோ அப்பை கூட கொண்டு வரோம். இல்லை உண்மை தான்,
அதை நீங்க போடாம இருந்திருக்கலாமே அப்படிம்பாங்க. உண்மைதானே, போடுறது போடாதது ஏன் இஷ்டம், போங்க அப்படின்றது. ஸோ இப்படிதான் நம்மளுடைய டிராவல் போயிட்டு இருக்கு. இப்போ சார் வலைபேச்சு டிராவல் அப்படிங்கிற ஒரு 10 நிமிஷம் பேச நினைக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். இப்போ இந்த வலைபேச்சு டிராவலில் ஏதோ ஒரு இடங்கள்ல ஏதோ ஒரு நபர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அதாவது சினிமாவுக்குள்ள நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சீக்ரெட்டான விஷயத்த இது தப்பி தவறி கூட வலைபேச்சு டீமுக்கு தெரியாம பாத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? நிறைய நடக்குது. இது வந்து வலைபேச்சுக்கு தெரியக்கூடாது. இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய படப்பிடிப்பு அநேகமா மாவீரன் அப்படின்னு நினைக்கிறேன். வலைபேச்சு நண்பர்கள் இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு செட்டுக்குள்ள வரும்போதே கேள்வி கேட்பாங்க. உஷாரா. ஆமா. அதுக்கப்புறம் அந்த யோகி பாபு அவர் குறித்த நிறைய செய்திகளை நம்ம ரொம்ப க்ளோஸா அவரை ஃபாலோ பண்ணி நிறைய செய்திகளை போடும்போது அவர் திடீர்னு உள்ள போனோன்னு இங்கே வலைபேச்சு ஆள் யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்ட்டு அந்த டைரக்டர்கள்ட்ட எல்லாம் போய் இப்போ ஒரு படத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம சொல்லும் போது இவர் என்னன்னா அந்த டைரக்டர் சொல்லி தான் இவங்களுக்கு தெரிஞ்சது போல இருக்கு அப்படின்ட்டு நேராக அங்கே போய் வலைபேச்சுக்கு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு போய் சண்டை போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் நமக்கு புதுசு இல்லை. இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயம் மட்டும் இல்லை, பாசிட்டிவான விஷயங்களா கூட நடந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். காதல்னு ஒரு படம் தமிழில் சரித்திரம் படைத்த ஒரு திரைப்படம். அந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ பாலாஜி சக்திவேல் நேராக வர்றாரு. அவர் என்னுடைய நண்பர். அவர் வந்து பிஸ்மி மற்றவங்களுக்கு படம் பிடிக்குதோ இல்லையோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. நான் அப்படியே பாலாஜி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அப்போ சொன்னார், ஏன்னா நாங்கள் டிஸ்கஷனில் இந்த சீன்களை பேசும்போது என்ன ப்ரெஸ் இந்த படத்தை ரிசீவ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நாங்கள் பேசுவோம். அப்போ நான் சொன்னேன், மற்ற ப்ரெஸ்ஸை விடுங்க, இந்த சீனை வந்து பிஸ்மி பாராட்டுவார் அப்படின்னு சொல்லியே இந்த சீனை நான் படத்தில் வச்சேன் அப்படின்லாம் பாலாஜி சக்திவேல் சொன்னார். அதேமாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அந்த படத்தை நான் கொண்டாடினேன். உலகமே கொண்டாடியது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வலைபேச்சின் கருத்துக்கு வந்து மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, திரையுலகத்திலும் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அது வலைபேச்சுங்கிற பிராண்டாக வளர்ந்த பிறகும் சரி, பிஸ்மி அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும்போதும் சரி, நம்ம கருத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் உண்மையும் நேர்மையும் இருக்குது. அதற்கான மரியாதை அப்படிங்கிறது திரையுலகத்தில் எப்பயுமே இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன், யோகி பாபு போன்றவர்கள் இங்கே வலைபேச்சு யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுடைய அர்த்தமே என்னன்னா, இது வலைபேச்சுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது மக்கள் கிட்ட போயிடும் அப்படிங்கிற அந்த ஜாக்கிரதை உணர்வு தானே. அப்ப அது ஒரு வகையில் நமக்கு வெற்றி தானே. தமிழ் சினிமாலே அண்மையில ஒரு 5-6 வருஷம் வந்த படங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் சோசியல் மீடியால பரவனால இந்த வலைபேச்சு மாதிரி ஒரு 3 பேர் உட்காந்து பேசுற நிறைய படங்கள் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள்ல கூட ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தோம். கே.எஸ். ரவிக்குமாரோட பையன் பண்ணிடுவாரு. வலைபேச்சு மாதிரியான ஒரு செட்டப்லயே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்தரன் சார் மாதிரியான ஒரு ஆளை நடுவில் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பீங்க, இந்த பக்கம் சக்திவேல் பிரதர் மாதிரி ஒரு ஆள், 3 பேர் உட்கார வச்சு அந்த வலைபேச்சு மாதிரியான ஒரு விஷயம் பேசுறாங்கல்ல. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு யூடியூப் சேனல்ன்றது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வலைபேச்சு அவர்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். இப்போ சமீபத்தில் கூட நந்தன் ஒரு படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜயனுடைய அரசியல் குறித்து பேசினேன், என்னுடைய வாய்ஸை வந்து அதில் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ அவங்க நினச்சோம்னா இப்போ இங்கே இருக்கிற ஒரு பிஹைண்ட் நியூஸோ, இந்தியா கிளிட்ஸோ, கலாட்டாவோ அல்லது வேறொரு முன்னணி சேனலில் உள்ள ஏதோ ஒரு ரெஃபரன்ஸாக அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா அந்த மீடியா கூட அந்த படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். அதே நேரம் அவங்க வலைபேச்சை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் சொல்கிற கருத்தில் இருக்கிற அந்த உண்மை தான். புரியுதா இல்லையா? அதனால பல திரைப்படங்களில் மற்ற இடங்கள்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக பயன்படுத்துவதுங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது நம்மளுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த வெற்றி தான். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோகி பாபு குறித்து வந்து நம்ம ஒரு கருத்து சொன்னோம். அது வந்து ஒரு பயங்கர சர்ச்சையாச்சு. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்மளை வந்து ரொம்ப ஆபாசமாக அநாகரிகமாக ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் சில பேர் எங்களை மாதிரியே ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு எங்களையே நக்கல் அடிச்செல்லாம் வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் கூட நம்மளுடைய ஒரு பிஆர்ஓ வேலை செய்ததாக தான் நம்ம நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அது எல்லாமே நம்மளோட இன்டர்வியூல நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க சார், என்கிட்ட இந்த படத்தோட டீம் பேசினாங்க, இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கவங்க பேசினாங்க, ஒரு டைரக்டர் பேசினாங்க அப்படின்னு ஒரு விஷயங்களை வந்து ஒரு தரவு உங்ககிட்ட கொடுத்து இதை நீங்க கொஞ்சம் வலைபேச்சில் பேசுங்க மிஸ் பிஸ்மி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது அதை வந்து நம்ம நல்ல ஒரு இடத்துல எலிவேட் பண்ற இடத்துல இருக்குன்ற ஒரு தாட் இருக்குல்ல சார். அப்ப அந்த ஒரு விஷயம் கட்டமைக்கிறதுக்கு எவ்வளவு காலங்கள் சார் ஆச்சு உங்களுக்கு? இல்ல, அது வந்து ஆரம்பத்திலே வலைபேச்சு பார்த்தீங்கன்னா மக்களிடம் ரீச் ஆன அதே கட்டம் திரையுலகத்திலும் இது ரீச் ஆயிடுச்சு. நீங்க அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில ஊடகங்கள் மக்களிடம் பாப்புலராக இருக்கும், ஆனால் திரையுலகில் பார்த்தீங்கன்னா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க.
சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் வந்து எல்லா செலிபிரிட்டியும் பார்ப்பாங்க, மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வலைபேச்சுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, மக்களிடமும் ரீச் ஆனது, அதே நேரம் திரையுலக செலிபிரிட்டிகளிடம் அது ரீச் ஆனது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய், அஜித், ரஜினி, கமல் எல்லா முன்னணி நடிகர்களுமே வலைபேச்சை பார்க்குறாங்க. அதில் கூடுதலாக விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதை 2 தடவை பார்க்குற அளவுக்கு வலைபேச்சை வந்து ரொம்ப ரசிக்கிற ஒரு நடிகராக இருக்கார். இது பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே இந்த ஃபீட்பேக்கு நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பும் வந்தது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய படங்கள் குறித்த அந்த பாசிட்டிவான செய்தியை வந்து நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி தான். அந்த இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்ல வைப்பது, அல்லது சின்ன விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல வைக்கிறது. அதாவது அவங்க படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனா நம்ம வாயிலிருந்து வர வைக்கிறது. அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டா தவிர்த்துறது. நம்ம ஒரே விஷயம் தான், ப்ரெஸ் ரிலீஸை செய்தியாக்குவதற்கு இங்கு 1000 சேனல் இருக்கு. வலைபேச்சு அதை செய்யாது. அதனால இந்த விஷயத்த இங்க எடுத்துட்டு வராதீங்க. வலைபேச்சுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி செய்திகளை மட்டும்தான் நம்ம வந்து கேரி பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை தவிர்த்துடுறான். இன்னும் சில பேர் இருக்காங்க திரையுலகில் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய நண்பர்கள், உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர்கள் மூலமா தான் அந்த செய்தியே வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி காணா போயிடுவாங்க. திடீர்னு அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்ன வந்து நமக்கு திடீர்னு ஃபோனை போட்டு பயங்கரமா அன்பு செலுத்துறது, ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் பண்றது, அப்புறம் நம்மளுடைய வீடியோ குறித்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்ஸ் நோட் போடுறது. இந்த நியூஸ் அருமை, இந்த நியூஸ் சொல்லும் போது நீங்க சிரிச்சிங்களே அது சூப்பரு, இந்த நியூஸ் சொல்லும் போது நீங்க அடிச்ச கமெண்ட் சூப்பர்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல பயங்கரமா அன்பு செலுத்துவாங்க. அப்பவே நமக்கு லைட் எரியும். இவர் திடீர்னு நம்ம மேல அன்பு செலுத்துறாருன்னா இப்போ அவர் படம் வரப்போகுது, அதை வந்து நம்ம கிட்ட சொல்லி நம்ம வாயில் இருந்து அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தேடுறதுக்காக இவர் அன்பு செலுத்துறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையுமே அவங்க ஃபோன் பண்ணும்போது பேசுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் அந்த நியூஸை வந்து நம்ம கேரி பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம வேலை கிடையாது. ப்ரெஸ் ரிலீஸை சொல்வதற்குன்னு நிறைய சேனல் இருக்குது. நீங்கள் ப்ரொமோஷன் அங்கே உட்காந்துக்கிட்டு நிறைய பொய்களை எல்லாம் சொல்லுவாங்க, அதை மற்றவங்க கேட்டுட்டு போடுவாங்க. பட் நம்ம போடுறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு ஒரு உண்மையான தகவல்களை கொடுக்கணும். அது மாதிரி திரையுலகம் குறித்த அந்த மயக்கத்தை, அந்த பொய் தோற்றத்தை வந்து நம்ம மாற்றணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்படிப்பட்ட செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் சார், இது லிட்டரலாக உங்களுக்கு டென்ஷன் கூட வர வைக்கலாம். பட் நான் அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம வீடியோவில் வர கமெண்ட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பெய்டு வருது, பணம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது சார், இப்போ பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வருது, இதுக்கு நீங்க என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்தா நம்ம பாசிட்டிவாக பேசுவோம், பணம் கொடுக்கலன்னா நெகட்டிவாக பேசுவோம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, அவனை விட அடிமுட்டால் யாருமே கிடையாது. அவ்வளவுதான். ஒன்று திரையுலகம் பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை என்னையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரியாமல் கமெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது யார் வேணாலும் அடிச்சுட்டு போயிடலாம். அதனால் இது வந்து ஒரு முட்டாள்களுடைய கருத்தா அல்லது ஒரு குடிகாரனின் உளறலா தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து விஜய்கிட்டேருந்து நம்ம பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் யூடியூப்பில் போய் ஒரு அரை நாள் லீவு போட்டுட்டு அப்படியே சர்ச் பண்ணுங்க. விஜய் குறித்து நெகட்டிவாக என்னை விட அதிகமாக யாராவது பேசியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுறேன். என்னன்னா, விஜய் என்கிற நடிகருடைய சாதனைகளை நான் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேசியிருக்கேன்னா, அந்த அளவுக்கு நடிகர் விஜயினுடைய அரசியல் குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகரை வந்து என்னை திமுக சொம்பு அப்படின்ட்டு என்னை கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம விஜய் கிட்ட காசை வாங்கிட்டு அவரை பற்றி நம்ம பாசிட்டிவாக பேசுகிற ஆளாக இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் நம்மளே எங்க திட்ட போகிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ சமீபத்தில் துபாய்க்கு போனால் அங்கே திடீர்னு வந்து மக்கள்லாம் நம்ம கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். அங்கே திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு விஜய் மேலே என்ன கோபம், எதனால விஜயை பற்றி நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், விஜய்க்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்குப்பா, பரஸ்பரம் எங்களுக்குள்ள ஒரு மரியாதையான ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்குது. அதே நேரம் இந்த காரணத்துக்காக அவர் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் விஜய்க்கு வந்து ஜால்ரா அடிக்கிறவனாக இருந்தால் அப்படி ஒருத்தர் கேள்வியை கேட்க மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தீவிர ரசிகரான். விஜய்க்காகவே ஒரு யூடியூப் சேனலே நடத்திட்டு இருக்காரு. அப்போ எத்தனை யூடியூப்களை அவர் பார்த்துருப்பாரு, புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும்? அதே நேரம் விஜய் என்கிற நடிகருடைய சாதனைகளையும் வெற்றிகளையும் நம்ம வந்து அப்படி மறைச்சிடலாம் முடியாது, மறைக்கவும் கூடாது. ஏன்னா அவருடைய முதல் படத்திலிருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் விஜய் எப்படி இருந்தார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 வார்த்தை நம்ம பேசினோம்னா அவர் வாயிலேருந்து 2 வார்த்தை கூட வராது. அப்பேற்பட்ட சங்கோஜி.
விஜய் கூட ஆரம்பத்தில் நடித்த நடிகைகள்கிட்ட எல்லாம் நான் போய் வாயை கிளறுவேன். ஏன்னா விஜய் எப்படிமா நான் உங்ககிட்ட ஏதாவது வாலாட்டினாரா அப்படி இப்படிலாம் நான் கேட்பேன். சார் அவர் பேசவே மாட்டேன்றாரு சார், ஷார்ட் கட்டுன உடனே ஓடி போய் தனியா உட்காந்துக்கிறார் சார் அப்படின்னு சில நடிகைகள்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சங்கோஜி. அதே விஜய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து பொழந்து கட்டுறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு தன்னை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப அந்த வெற்றியை நம்ம கொண்டாடி தானுங்க ஆகணும். அதனால இவர் காசு கொடுத்தாங்க இவங்க காசு கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் நம்ம அப்படி புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ கூட சார் நீங்க விஜய்ன்றதுனால அந்த லூப் போட்டு அதுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நம்ம ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மாநாட்டுக்கு லீவு கொடுக்கல அப்படின்னா வேலையை விட்டுட்டு மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரியான பேச்சுகள் கூட விஜய் அவர்கள் தானே சார் போய் சேரும். நிச்சயமா அந்த மாதிரியெல்லாம் அவர் பேசக்கூடாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா புஷியார் இருந்தது அடிப்படையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அதுதான் முக்கியம். நம்ம அவரை நிறைய விமர்சனம் பண்றோம், சமூக ஊடகங்கள் அவரை பத்தி நிறைய ட்ரால் பண்றாங்க, அதையெல்லாம் விஜய் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அப்படியும் வந்து புஷி ஆனந்த வந்து அந்த பதவியில் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா அடிப்படையான காரணம் அவர் வந்து அடிப்படையில் மிக மிக மென்மையான நல்ல மனிதர். இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்வையில் அவர் கொஞ்சம் அப்பாவியும் கூட. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற ஒருத்தர் ஒரு பொதுவெளியில நீ வந்து இந்த கூட்டத்துக்காக அவன் வேலையை விட்டுட்டு கூட வாங்குற அளவுக்கு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெள்ளாந்தியா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதனால பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் அப்பாவித்தனமான பேச்சாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பேசணும். என்னன்னா இப்ப நீங்க இப்படி பேசுறது உங்களுக்கு மட்டும் மைனஸ் கிடையாது, நீங்கள் சார்ந்த இயக்கத்துக்கும் அது கெட்ட பேரை ஏற்படுத்தும், உங்களுடைய தலைவருக்கும் அது கெட்ட பேரை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய கண்கள் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கழிவறையில கூட அந்த கண்கள் வந்து ஓப்பன்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பேசுறது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போய் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறும்போது அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அது எதிர்கட்சிகளுடைய கையில கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு திமுக போன்ற ஒவ்வொரு கட்சிக்குமே இணைய கூலிப்படம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க வந்து இதை பெரிய அளவில் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால புஷி ஆனந்த் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேசுவதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் விஜய் மீதான அந்த பெரிய அன்புல அபிமானத்துல நம்ம என்ன பேசுறோம், ஒருவேளை இப்படியெல்லாம் பேசினா விஜய் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஆனா விஜய் அப்படிப்பட்ட நபர் இல்லைங்கிறத அவர் இன்னும் புரிஞ்சிக்கல. சார் இப்ப ஆனந்த் அவர்கள் மீது எல்லாருமே ஒரு மாற்றுப்பார் வேற காரணம் என்ன அப்படின்னா எஸ்சிஎஸ்சி அவரோட கருத்து தான். ஆனந்த் வந்து என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு, அவர் வந்து வேற விதமா நாடகம்லாம் போறாரு அப்படிங்கிறாங்களே சார். இப்ப அவரோட கருத்தும் நீங்க சொல்ற கருத்தும் பார்க்கும்போதே கான்ட்ராடிக்டா தானே சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சிக்கு வந்து விஜயையும் அவர் சரியா புரிஞ்சுக்கல, விஜயின் அருகில் இருப்பவர்களையும் அவர் சரியா புரிஞ்சுக்கல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். எஸ்சிஎஸ்சி பாத்தீங்கன்னா வயதில் மூத்தவர், நாம் மதிக்கும் இயக்குனர், அதெல்லாம் வேற. ஆனா அவர் பாத்தீங்கன்னா விஜய்க்கும் அவருக்குமான அந்த தனிப்பட்ட மனஸ்தாபத்தை பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, விஜய் நல்ல பையன், ஆனா இவங்க ரெண்டு பேர் அதாவது ஜெகதீஷும் புஷி ஆனந்தும் தான் விஜயனுடைய மனசை மாத்தி தன்னிடம் இருந்து தான் மகனையை பிரிச்சுட்டதா அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு பொய்யுங்கிறது அவருக்கே தெரியும். என்ன காரணம், விஜய்க்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கு ஒரு சம்பவம் காரணம். அது எனக்கு தெரியும், இங்க நான் பேச விரும்பல. என்ன அது எஸ்சிஎஸ்சிக்கும் தெரியும். ஆனா அதை சொன்னா அவருக்கும் அவமானம், விஜய்க்கும் அவமானம்ங்கிறதுனால அது அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தலையில போய் போடுறாரு. ஆனா உண்மையில நம்ம புஷி ஆனந்தையும் நம்ம நெருக்கமா பார்த்துருக்கோம், ஜெகதீஷையும் நெருக்கமா பார்த்துருக்கோம். இரண்டு பேருமே அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷி ஆனந்த் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானவர். உதாரணத்துக்கு அவர் மீது கோபம் வந்து நீங்க ஒரு கட்டையை எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்தவனே கட்டையை போட்டு காலில் வந்துருவீங்க, அப்படி ஒரு ஆள் அவர். அவர் எப்படி வந்து விஜயை வந்து மனம் மாற்றி வேற இடத்த கொண்டு போக முடியும்? எல்லாத்துக்கும் மேல புஷி ஆனந்த் சொல்லி விஜய் வந்து அவங்க அப்பாவை வெறுக்கிறார் அப்படின்னா அப்ப விஜய் என்ன அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத ஒருத்தரா? அப்ப இதன் மூலமாக இந்த குற்றச்சாட்டு மூலமாக இவர் விஜயையே அவமானப்படுத்துறாரு, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் மாதிரியான ஒரு அப்பாவி கிடையாது, ஆனா மிகப்பெரிய பிரில்லியன்ட். அதனால தான் விஜயினுடைய பக்கத்திலேயே அவரால் போக முடிஞ்சது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஜெகதீஷ் இல்லாம விஜயினுடைய ப்ராஜெக்ட் இல்லைங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குன்னா அவருடைய அந்த அறிவு தான் காரணம். அதனால அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நம்ம யாரையாவது வந்து குற்றம் சாட்டிட்டு போயிடக்கூடாது. இப்போ சார் நம்மளோட இன்டர்வியூலையும் சரி வலைபேச்சிலையும் சரி தொடர்ந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தளபதி இடத்துக்கு புஷ் செய்யப்படுறாரு, இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஆளாகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருப்போம். இப்போ அண்மையில் அந்த அமரன் படத்தோட ப்ரொமோஷனில் பார்த்துருப்போம், திடீர்னு கீழேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, சார் துப்பாக்கி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் ரிப்ளை என்ன கொடுக்குறாருன்னா, துப்பாக்கி எப்பவுமே வெயிட்டாக தான் இருக்கும், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரே வந்து அந்த ஒரு இடத்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசை அவர் மனசுலேயே இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. எனக்கு இந்த பதிலே நீங்கள் எடுத்துங்களேன், ஒரு படத்தில் உள்ள ஒரு காட்சி, துப்பாக்கியை கொடுத்துட்டு அவர் போறார் அப்படிங்கிறது அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா
ஆஃப் த ஸ்கிரீன்ல அது என்னாச்சு அப்படின்னா அந்த துப்பாக்கி என்பதே ஒரு குறியீடு, அந்த தளபதி அப்படிங்கிற பட்டம் தான் துப்பாக்கிங்கிற அளவுக்கு பயங்கரமா ஸ்கிரீன் பிளே எழுத ஆரம்பிச்சு நீங்க சோசியல் மீடியாவுக்கு போனீங்கன்னா விஜய் வந்து தன்னுடைய இடத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க. இப்போ துப்பாக்கி குறித்து அங்க செய்தியாளர் கேள்வி எழுப்புறதும் கூட இதனுடைய தொடர்ச்சி தானே. அப்ப இது உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், சார் நீங்க இந்த அர்த்தத்துல எல்லாம் கேட்காதீங்க சார், அது படத்தோட சீன் முடிஞ்சு போச்சு சார்ட்டு நீங்க கடந்து போக வேண்டியது தானே. அப்ப இவரும் பாத்தீங்கன்னா அதை அப்படியே கேரி பண்றாரு. துப்பாக்கிங்கிறது வெயிட்டா தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், தளபதி அப்படிங்கிற அந்த இது என்னன்னு பொறுப்பு இடம் வந்து ஒரு வெயிட்டா தான் இருக்கும். அது அப்படித்தானே அர்த்தப்படுத்த முடியுது. அந்த அர்த்தத்தால் தானே அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸோட வந்து அந்த கிரௌடோட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுங்கிறது அது விஜய் ஃபார்முலா. மெல்ல பாத்தீங்கன்னா இவரும் அதை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு போறாரு. நீங்க சமீபத்துல கூட அந்த போரூர் தாண்டி பரணிபுத்தூருங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி மண்டபத்தை பிடிச்சி ரசிகர்களோட பாத்தீங்கன்னா ஒரு குரூப் செல்ஃபி எடுத்தது. இப்ப மலேசியா போனப்பே அதே மாதிரி செல்ஃபி. என்ன அதே மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பார். காரணம் என்னன்னா அவருக்கு வந்து தங்கச்சி கிடையாது. அதனால இந்த மாதிரியான ரசிகைகளையே அவர் வந்து தங்கையாக நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்துல இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்றது. கிட்டத்தட்ட இவர் வந்து கற்பனையாக அல்லது மானசீகமாக இவர் தளபதியாக வாழ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்ன சொல்றது, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ சார் சங்கடங்களை சந்திக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். இப்போ வந்து விஜய் அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, ரஜினி அவர்களை பத்தி அரசியலோ சினிமாவோ ஒரு தவறுங்கிற பட்சத்துல ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. பட் இவர்களோட பிஆர்ஓ அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபர்களா இருக்கும்போது அந்த சங்கடங்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நான் வந்து எந்த காலத்திலுமே பிஆர்ஓக்களை ஒரு பெரிதாக நினைப்பதில்லை. ஏன்னா பிஆர்ஓ அவருடைய வேலை செய்யறாரு. என்னுடைய வேலை என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்தே நான் எந்த காலத்திலும் பிஆர்ஓக்களை டிபெண்ட் பண்ணி என்னுடைய கரியர் இருந்ததே கிடையாது. ஒரு நடிகரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக அவர்கிட்ட போவேன். பற்றி நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர், எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்போ நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தோம்னா நம்ம போனாலே அவங்களுக்கு தெரியும் இவர் குமுதத்துலேருந்து வராரு, இவர் ஆனந்தவடலேருந்து வராரு அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பத்திரிகைக்காக அவங்கள மீட் பண்ணுவேன். அப்போ திடீர்னு போவேன், வாங்க சார் வாங்க, ஒன்றும் இல்லை சார் பேசும் படத்துக்கு ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, வேணும், எப்போ பேசலாம். அடுத்த தடவை போவேன், பொம்மை பத்திரிகைக்கு இன்டர்வியூ வேணும், இப்போ அடுத்த தடவை சினிமா எக்ஸ்பிரஸ், அடுத்த தடவை குங்குமம்னு சொல்லுவேன், அடுத்த தடவை இந்தியா டுடே, அடுத்த தடவை இதயம் பேசுகிறது. நான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் வெவ்வேறு பத்திரிகைக்காக போவேன். அதனால் எந்த காலத்தில் நான் பிஆர்ஓக்களை டிபெண்ட் பண்ணதே கிடையாது. இன்னொன்று அவர்களை நாம் அண்டி பிழைத்தால்தான் இந்த மாதிரியான வரும்போது ஐயோ இவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்குது. நம்ம எந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அதனால் நேரடியாக அந்த நடிகர் நம்மளை பற்றி நான் என்ன நினைப்பார் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கும். இன்னொன்று நான் பழகிய நடிகர்களுக்கு என்னை பற்றி தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சத்யராஜ் சார் இருக்கார் அப்படின்னா சத்யராஜ் சார் கருத்தியல் ரீதியாக எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒத்து போகும். பரஸ்பரம் ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை பிடிக்கும். அதே நேரம் அவர் குறித்த கான்ட்ரவர்சி நான் எழுதியிருக்கேன். ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் அவரை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறு சலனம் கூட இல்லாமல் என்னோட உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிம்பாரு. நானும் சத்யராஜ் சாரும் ஒருத்தரை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உதவியாளர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய காலை தொடச்சி விட்டுட்டு செருப்பை மாட்டி விட்டார். சத்யராஜ் சாருக்கு யாரோ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் பாட்டுக்கு இன்னொருத்தர் செருப்பு மாட்டுறதை இவர் அனுமதிக்கிறாரு. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், நானும் அவர் தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. என்னடா இவர் பகுத்தறிவு பேசுகிறாரு, மனிதநேயம் பேசுகிறாரு, சமூக நீதி சமத்துவம்லாம் பேசுகிறாரு, ஆனால் ஒரு ஆள் வந்து இவர் காலில் செருப்பு மாட்டிட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நான் டக்குன்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் என்ன சார் இது இந்த மாதிரி அப்படிங்குமே அவர் அந்த தவறை டக்குன்னு உணர்ந்துட்டாரு. அதே நேரம் என்னன்னா அதற்கான காரணத்தை சொன்னார். இல்லை பிஸ்மி சார், இது எப்படின்னா அந்த காலத்தில் இந்த ராஜா வேஷம்லாம் போட்டு நடிப்பாங்க தெரியுமா, அப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வந்து ஒரு இரும்பு கவசம் இருக்கும், இப்படி உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால குடிஞ்சு செருப்பு போட முடியாது. அப்போ வந்து இந்த இருக்கிறவங்க வந்து செருப்பு ஷூவெல்லாம் போட்டு விடுவாங்க, அது அப்படியே வழக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் அந்த காலம் ஓகே சார், ஆனால் இப்போ வந்து இப்போ உங்களை போன்றவர்கள் அதை நான் தவிர்க்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா என்னோட இன்டர்வியூவில் வந்து இந்த விஷயத்தை அப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், புரியுதா இல்லையா? ஆனால் சத்யராஜ் வந்து என்னடா அது இவன் இந்த மாதிரி எழுதிட்டானேன்னா கொஞ்சம் கூட அவர் வருத்தப்படவே இல்லை. அடுத்த தர பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ரிசீவ் பண்ணிட்டார். என்னன்னா நாம் உண்மையாக நாம் சரியாக இருக்கும் பட்சம் மற்ற யாரை பற்றியும் கோலப்பட வேணாம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அவங்களிடம் போய் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்காக தலையை சொரிஞ்சிட்டு நின்று அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு பலனை நீங்கள் அடைந்து விட்டால் இந்த மாதிரி பேசுவதற்கான எழுதுவதற்கான தகுதியை நம்ம இழந்துருவோம். அதுதான்
முக்கியமான விஷயம். இப்போ சார் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம்ல சார். இப்போ வந்து ஒரு டீ கடை டாக்காக ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க வலைபேச்சு. இதுக்கு ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கும்ல. த அல்டிமேட் கோல் இதான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி உங்களுக்கு நோக்கம் என்னவா சார் இருக்கு? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு திரைப்பட பத்திரிகையாளனாக இருந்தாலும் நிறைய சினிமா பத்திரிகையாளர்கள் எப்படின்னா தன்னை வந்து ஒரு திரையுலகத்தின் அங்கமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு முறை என்னன்னா பெப்சி இருக்குல்ல, தென்னிய இது தொழிலாளர் கூட்டமைப்பு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திரைப்பட தொழிலாளர்களுக்கு வீட்டு நலம் ஒதுக்கீடு பண்ணுங்க அப்படின்ட்டு அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ வந்து இங்க இருக்கிற சில பத்திரிகையாளர்கள் போய் என்ன பண்றாங்க, எங்களுக்கும் நீங்க வீடு ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ரைஸ் பண்ணாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் அதை முன்னெடுத்தாரு. நான் கூப்பிட்டேன், எதுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நம்மளும் ஒரு திரைத்துறையில் அங்கம் தானேன்னாரு. அப்போ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து சினிமாவுடைய அங்கம்லாம் கிடையாது. இப்போ ஒரு படம் எடுக்கப்படும் போது நீங்க இல்லாமலே ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணலாம். ஆனா யார் ஒருவர் இல்லாமல் படம் எடுக்க முடியாதோ அவங்க தான் திரைப்படத்துறையினர் ஒரு அங்கமா. இந்த 24 கிராஃப்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தயாரிப்பில் அங்கம் வகிக்கிறவங்க தானே. ஆனா நீங்க என்னன்னு கேட்டா உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து இவங்க கிடையாது, நம்ம வந்து பத்திரிகையாளர்கள். அதை வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் எல்லாம் நம்ம வந்து திரைத்துறையினுடைய அங்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இந்த திரைத்துறையில இயங்கிக்கிட்டு இருக்கேன். அதோட அர்த்தம் என்னன்னா இந்த மக்கள் எல்லாம் இந்த திரைத்துறையை, திரை நட்சத்திரங்களை ஒரு பிரமிப்போடு அதன் மீதான ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. நான் என்னன்னா இங்க இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட அப்படியே வெளிப்படையா சொல்றேன். நீங்க ஒருத்தரை கடவுளா நினைக்கிறீங்களே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்ட்டு அவருடைய உண்மை முகத்தை நம்ம மக்கள் கிட்ட காட்டுறோம். சொல்லப்போனா சமூகத்தினுடைய பிரதிநிதி தான். நம்ம நோக்கமே பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறை மீதான மயக்கத்தை தெளிய வைப்பது. இதுதான் கோல். அன்னைக்கு எழுதும் போதும் அதைத்தான் பண்ணோம். இன்னைக்கு வலைபேச்சுங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாகவும் அதை தான் பண்றோம். இன்னும் நிறைய பேர் சொல்லுவான், டேய் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களடா அப்படின்னு சில முட்டாள்தனமாக கேட்பாங்க சில முட்டாள்கள். ஆனால் என்னன்னா நம்ம சினிமா பேசினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். சார் நான் அஜித்துடைய ஃபேனாக இருந்தேன், வலைபேச்சு பார்த்து நான் இன்னைக்கு வந்து அவருடைய ஃபேனுங்கிற நிலமையில மாறிட்டேன். நான் விஜய் ஃபேனாக இருந்தேன், இன்னைக்கு நான் அவருடைய ஃபேன் கிடையாது. நான் அவர் ஃபேனு இவர் ஃபேனு, இன்னைக்கு அவங்க ஃபேன்லாம் கிடையாது. நான் ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸாக மாறிட்டேன்னா சொல்லுவாங்க. இதுதான் வலைபேச்சின் வெற்றி, இதுதான் வலைபேச்சினுடைய வழி. ஓகே சார், ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும் சார். இது வந்து கேட்காம தவற போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ரஜினி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நல்லபடியாக அவர் குணமடைஞ்சு வரணுங்கிறத நம்மளோட ஒரு தாட்டும் கூட. பட் இங்கே வந்து மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி தான் உங்களோட அரசியல் பயணத்தை நீங்கள் வந்து திரும்ப பின்வாங்கினீங்க. திரும்ப அந்த உடல்நிலையை வச்சுக்கிட்டே நீங்கள் அடுத்தடுத்து ஜெயிலர் 2, கூலி, வேட்டைன்ற மாதிரியான ஒரு விதமான அது கொஞ்சம் கரடுமுரடான ஃபிலிம் ஃபார்மேட் தானே சார். இப்போ பேரன்பு மாதிரியோ மலையாளங்களில் இருக்க மாதிரி ஒரு சாஃப்ட் ஃபிலிம் கிடையாது. ஸோ ஒரு கரடுமுரடமான ஒரு ஃபிலிம் ஜேர்னலில் நீங்கள் எதுக்கு திரும்ப நடிக்கணும், உங்களை எது கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அதாவது ஒரு நல்ல ஃப்ளாப் மூவியா ஹிட் மூவியா எது கொடுத்தாலும் சூப்பர் ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அப்போ அந்த ஒரு கேள்வியை மக்கள் வைக்கிறாங்க சார். இப்போ இல்லை, நியாயமான கேள்வி தானே இது. வந்து ரஜினி மீதான மக்களுடைய அக்கறையினால் விளைந்த கேள்வி. அதுதான் இனிமே இவருடைய நடிப்பை நம்ம ரசிக்க முடியல, அதனால நீங்கள் நடிப்பை நிறுத்துங்க அல்லது உங்கள் பேட்டனை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற கேள்வி கிடையாது. இவ்வளோ வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற கேள்வி தான். எல்லாத்துக்கும் மேலே வந்து அதே நேரம் நீங்கள் ஒரு நடிகராகவும் இருங்க, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது இல்லாமல் ஒரு மென்மையான கேரக்டரில் நடிங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ரஜினி மீது இந்த மக்கள் வச்சிருக்கிற ஒரு பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. இதை உண்மையிலேயே ரஜினி வந்து பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தான் காலையிலிருந்து நமக்கே வெவ்வேறு வேலைகள் பார்த்தாலும் அந்த ரஜினிக்கு சரியாக இருப்பாரா, ரஜினி உடல்நிலை எப்படி இருக்குங்கிற ஒரு இது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு எல்லாருக்குமே அவர் மீது அன்பும் அக்கறையும் இருக்கிறத அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம வந்து 50 வருடம் திரையுலகில் வந்து நம்ம இருந்தோங்கிற ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாள் நடிச்சிருக்கலாம். அது கிட்டத்தட்ட கூலி, ஜெயிலர் 2 வரைக்கும் அந்த 50 ஆண்டு காலங்கிறது கரெக்டு தான். பட் எஞ்சிய காலத்திலாவது இப்போ இவங்க சொன்ன மாதிரி வயதுக்கேற்ற கேரக்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிதாப் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த மாதிரியான கேரக்டரில் இவர் நடித்தார் அப்படின்னா அவருடைய ஆயுளும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல ஆண்டுகள் நீளும். மக்களுக்கான அந்த மகிழ்ச்சியை அவர் வந்து இன்னும் பல காலம் கொடுக்க முடியும். அதை ரஜினி ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும், அதை விட அவருடைய குடும்பத்தினர் புரிஞ்சுக்கணும். என்னென்னா ரஜினி வந்து ஒரு மசாலா படத்தில் நடித்தா தான் அவருக்கு 150 கோடி சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு பிங்க் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கும் போது அந்த சம்பளம் கிடைக்காது. பட் இனிமே வந்து பணம் என்பதை தாண்டி வந்து இப்போ ரஜினியுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத இவங்க கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா
விலை மதிப்பற்றது இல்லையா, அதை வந்து இவங்க கருத்தில் எடுத்துக்கணும். கருத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். நம்ம இதுவரையும் பண்ண நிறைய இன்டர்வியூல இது ஒன் ஆஃப் த வேல்யூ இன்டர்வியூ நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். இன்னும் வலைபேச்சு பல வருடங்கள் போகணும்னு சொல்லி க்ளோத் 360 சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. உங்களுடைய எதிர்பார்ப்பின்படியே வலைபேச்சினுடைய பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி சார்.